Hello everyone. Welcome to daily preparation series for bank examinations by time day 17. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இப்படி ஒரு கான்செப்ட். இது பார்க்க போனோம்னா உங்களோட லீனியர் அரேஞ்ச்மெண்டோட அடுத்த வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டாபிக்கோட பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு தென் லெட்ஸ் லுக் அட் தி கொஷின்ஸ். ஃப்ளோர் அண்ட் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வரப்போது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு அந்த பேர்ல இருந்தே உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கலாம். ஸோ ஃப்ளோர்னு வரப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ் நம்ம ஜென்ரலா நம்ம டே டு டே லாங்குவேஜ்லேயே நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி, ரைட்? ஸோ எப்படி இருக்க போது உங்களோட அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்க போது, ஸோ இது வந்து ஒரு மாடல். ஸோ டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, ரைட்டா? எத்தனை பாக்ஸஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த பாக்ஸஸ் அப்படின்னு வரப்போது எது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பாக்ஸ், எது வந்து இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் பாக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் வந்து இன்னொரு பாக்ஸ் மேலே எத்தனை பொசிஷனில் இருக்கு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இதே ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்க்க போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் 1 கொஸ்டின் பார்க்க போது இட் வில் பி இந்த பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வெரி சிமிலராக இருக்க போகுது. 1 2 3 4 5 லெட்ஸ் சே ஒரு 5 பேர் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்க போகுது. இதுல என்ன ஒரு சின்ன வேரியேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா நம்ம டே டு டே லாங்குவேஜ்னு பார்க்க போது நம்ம எப்பொழுதுமே இதை வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு பழக்கம். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், இது தேர்ட் ஃப்ளோர், அதே மாதிரி இது வந்து ஃபோர்த் ஃப்ளோர். இப்படிதான் வந்து நம்ம டே டு டே லாங்குவேஜ்ல இருக்குது. பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் போட போறோம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அசியூம் த கிரவுண்ட் ஃப்ளோர் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ன்ற ஒரு டாக் அல்ல அந்த பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டே நம்ம கிட்ட இருக்காது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் அசியூம்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற மேல ஃப்ளோர் which is the first floor as per our local language is now assumed as the second floor. அதே மாதிரி so on அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா so this will become third floor. இது வந்து நம்ம 4வது மாடி, அதே மாதிரி இது வந்து நம்ம 5th floor அந்த மாதிரி மாறிடும். ஸோ கொஸ்டின்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெஃபினட்டா ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் ஹேவ் டு ஃபர்ஸ்ட் நேம். ஏன்னா இந்த நேமிங் வச்சுதான் உங்களோட மற்ற எல்லா சொல்யூஷன் ஸ்டெப்ஸும் இருக்க போகுது. நம்ம இந்த கான்செப்ட்ல போயிட்டோம்னா கொஸ்டின் வந்து சப்போஸ் இந்த கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய அன்வான்ட் இஷ்யூஸ் வரும், ரைட்டா? ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 1 ஃபார் எனி ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன். நம்ம பேங்க் எக்ஸாமுக்கும் அதே ரூல் தான், ரைட்டா? என்ன மாதிரி ஃப்ளோர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போ இதுல அடுத்த மாடல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பில்டிங் இதை அசியூம் பண்ணீங்கன்னா 5 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். இதே மேபி இன்னொரு பில்டிங் அவர் இன்னொரு கொஸ்டின்ல வந்து அதே மாதிரி 5 டிஃபரெண்ட் ஃப்ளோர்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் அசியூம்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இஸ் அசியூம்ட் அஸ் செகண்ட் ஃப்ளோர். அந்த கான்செப்ட் படி போனீங்கன்னா இப்படிதான் அதை நேம் பண்ணுவீங்க, ரைட்டா? பட் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒருத்தவங்க தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஃப்ளோர்லயும் 2 பேர் இருக்காங்க இல்லாட்டி 2 ஃபிளாட் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இதுலயும் வந்து கிளியரா கொடுத்துருவாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது எப்படி நேம் பண்ணணும், ரைட் சைட்ல இருக்கிறது எப்படி நேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஏ ஃபிளாட், ரைட்ல இருக்கிறதெல்லாம் பி ஃபிளாட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஏ ஃபிளாட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பி ஃபிளாட் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லயும் ஏபின்னு 2 ஃபிளாட் இருக்கு. ஸோ இதுல டோட்டலா 10 பேர் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், ரைட்டுங்களா? 10 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி 8 பேர் மட்டும் கொடுத்துட்டு ஏதோ 2 ஃபிளாட் காலியா இருக்குது, இல்லாட்டி 7 பேர் மட்டும் கொடுத்துட்டு ஏதோ 3 ஃபிளாட் காலியா இருக்குது, அந்த மாதிரியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம போக போக கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். இதோட இது முடியல, இதோட அடுத்த லெவலும் பாசிபிள். அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ஸ் ஆர் 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இன் ஈச் ஃப்ளோர், ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ற ரிக்வயர்மெண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ பாக்ஸ் வரப்போதும் நம்ம சிங்கிள் இதுதான் பார்த்தோம். பாக்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி 2 பாக்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலி வந்து நம்ம திங்கிங் ப்ராசஸ் இல்லை நம்ம சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் ஃப்ளோரா இருக்கட்டும் பாக்ஸா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, ரைட்டா? ரைட், இது வந்து பேசிக்ஸ். அண்ட் இப்போ நம்ம எப்படி லீனியருக்கும் சர்க்குலருக்கும் நிறைய பேசிக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ஃப்ளோருக்கும்
ஒரு சின்ன பேசிக்ஸ் நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களோட சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் வரப்போது பார்க்கும்போது கொஸ்டின்ல ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நார்மலாவே நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A lives immediately above the floor on which B lives. அதாவது B எந்த ஃப்ளோர்ல இருக்காங்களோ அதுக்கு இமீடியட்டான மேல இருக்கிற ஃப்ளோர்ல A இருக்கணும். ரைட்டா? ஸோ A B இவங்க ரெண்டும் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஏன்னா B எந்த ஃப்ளோர்ல இருக்காங்களோ அதுக்கு இமீடியட் மேல A இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல நீங்க பார்ப்பீங்க. ஸோ எனக்கு எப்போ இந்த ஃபிகர் ஆர் எப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தாலும் எனக்கு கண்டிப்பா தெரியும் பிக்கு மேல ஏ இருக்கணும், இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட். ரைட்டா? இதே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். எக்ஸாக்ட்லி 1% lives between A and B. சரிங்களா? எக்ஸாக்ட்லி 1% lives between A and B. A and B க்கு நடுவில் எக்ஸாக்டா ஒரே ஒரு பர்சன் இருக்கணும். ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி டயக்ராம்ல போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் A மேல இருக்காங்க, நான் அசியூம் பண்ணி போடுறேன். ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அதை கொடுக்கல யாரு மேல யார் கீழன்ட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸாக்டா ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பர்சன் எனக்கு யாருன்னு தெரியாதனால பட் நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? அதுக்கு கூட நான் பி கொடுத்துக்கிறேன். இது மட்டும் தான் என் சொல்யூஷன் ஸ்டெப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் படி யார் மேல யார் கீழே அப்படின்னு கிளியரா கொடுக்கல. ஸோ என்னோட இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி இருக்கும், பி மேல இருக்கலாம், ஏ கீழே இருக்கலாம். ரைட்டா? ஸோ அதை இந்த மாதிரி தான் நான் டயக்ராம்ல ரெஃபர் பண்ணேன். ஓகே, இதே ரெண்டு பேர் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சேம் ஏ ஒரு பர்சன், ரெண்டு பர்சன் பி. அதே மாதிரி யார் மேல யார் கீழேன்னு தெரியாதனால பி மேல போட்டு ரெண்டு பர்சன் கீ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். சில இதுல சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, there is more than one person living between A and B. more than one அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கண்டிப்பா இருக்கணும். பட் ஒரு பர்சனுக்கு மேல எத்தனை பர்சன் வேணா இருக்கலாம், 2%, 3%, 4%, அந்த மாதிரி எத்தனை வேணா அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்கலாம். இல்ல சிம்பிளா இதோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா வந்து A lives above B. ரைட்டா? A lives above B னா இந்த இடத்துல வந்து A lives immediately above B கொடுத்ததுனால நம்ம இந்த டயக்ராம் போட்டோம். ரைட்டா? பட் A lives above B னா இம்மீடியட்டாவும் மேல இருக்கலாம், இல்ல ஒரு பர்சன் விட்டும் மேல இருக்கலாம், இல்ல 2% விட்டும் மேல இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். பட் கிளியரா என்னோட ரெண்டு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்லயும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏ தான் மேல இருக்குது. ஓகே, ஸோ எத்தனை பேர் நடுவில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாத போது நான் சிம்பிளா ஒரு 3 டேஷ் போட்டுருவேன். இது என்னோட பிராக்டிஸ். ஓகே, இந்த 3 டேஷ் சிம்பிள் நான் எப்ப பார்த்தாலுமே நடுவில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். நடுவில் 0வா இருக்கலாம், இல்ல 1ஆ இருக்கலாம், இல்லாட்டி 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், இல்லாட்டி அந்த கொஸ்டின்ல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம் நடுவில். சரியா? இது வந்து என்னோட ரெப்ரசன்டேஷன். ஸோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் போது இந்த மாதிரி என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் நோ. இப்போ உங்களுக்கு புரியும் சரி எதுக்காக இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்ட்டு. ரைட்டா? அண்ட் இதுல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து A is above Bன்னு கொடுத்தேன்னா தான் இந்த டயக்ராம். ஓகேங்களா? பட் ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படின்னு தெரியலனா தென் யாரு மேல யாரு கீழேன்ட்டு எனக்கு தெரியாது. there are more than one person between A and B அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் more than one person இருக்காங்க. பட் இப்போ வந்து யார் மேல யார் கீழேன்னு தெரியலனா நம்ம போனதுல பண்ண மாதிரி தான். ஏ எத்தனை பேருன்னு தெரியாதனால 3 டேஷ் போட்டு பி. பட் இதுல இப்போ யாரு மேல யாரு கீழேன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ அகெயின் கோ பேக் டு திஸ். சரிங்களா? இது இல்லாம இன்னொரு பர்டிகுலர் ஃபார்மேட் இந்த இதுல யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு 5 ஸ்டோரி பில்டிங் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5. கரெக்டா? ஸோ அதை நேமும் பண்ணிக்கிறேன் ஃபார் சேக் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இப்போ என்னோட ஒரு ரேண்டம் ஸ்டேட்மெண்ட், A does not live on an even numbered floor. A does not live on an even numbered floor னா அப்போ பர்சன் A வந்து டெஃபினட்டா ஃப்ளோர் 2லயும் இருக்க முடியாது, 4லயும் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். இல்ல பர்சன் B lives on an odd number floor அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மேபி இப்படி நான் கொடுக்கலாம். ரைட்டா?
ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் வைல் யூசிங் த இன்ஃபர்மேஷன். அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். வெறும் ஸ்டேட்மெண்ட்டா மட்டும் வச்சு பார்க்கும்போது நம்மளால சம்டைம்ஸ் அவ்வளோ ஈஸியா அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க மாற்ற போது உங்களோட விஷுவலைசேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஸோ தட் இஸ் வாட் in the basics or in the representation is all about. சரி, now let's look at the question for the day. Okay, these questions, and again எப்பொழுதுமே இந்த மாதிரி questions இருக்கும்போது right from the first word படிக்கணும். So directions கொடுத்து these questions are based on the following information. Each of 7 persons H to N lives in a different floor of a 7-floor building. Okay, right. So 7 பேர் 7 different floorல இருக்காங்க ஒரு 7th floor building. Okay, ground floor is considered first floor. The floor which is immediately above the ground floor is considered second floor, and so on. சரிங்களா? ஸோ இப்படிதான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட கொஸ்டின்ல ரொம்ப கிளியரா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் கன்சிடர்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இஸ் கன்சிடர் செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களோட டிபிக்கல் டயக்ராம் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஃப்ளோர் அண்ட் செவன்த் ஃப்ளோர். இந்த மாதிரி தான் நம்ம டயக்ராம் போட போறோம். சரிங்களா? இந்த ஒரு செட்டப் மட்டுமே இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, இல்லாட்டி எவ்வளோ பெரிய கொஸ்டின்றது என்னைக்குமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு முக்கியம் கிடையாது. ரைட்டா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போது உங்களுக்கே ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது ஆர் எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் அந்த மாதிரி உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, now look at the actual conditions. The floor on which H lives is above the floors on which J and K live. அதாவது ஹெச்ன்ற ஒரு பர்சன் வந்து ஜே அண்ட் கே இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேலதான் இருக்க போறாங்க. பட் எத்தனை ஃப்ளோர் மேலட்டும் கொடுக்கல, நடுவில் எத்தனை ஃப்ளோர்ன்ட்டும் கொடுக்கல, ஜே அண்ட் கேக்கு நடுவுலையும் என்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஆஃப் நவ் கொடுக்கல. ரைட்டா? ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், the floor on which H lives is above the floors on which J and K live. Okay, right. So நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளோட டயக்ராம் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். ரைட்டா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? The floor on which H lives. So Hன்ற ஒரு பர்சன், ஓகேங்களா? இந்த பர்சன் வந்து போத் ஜே அண்ட் கேக்கு மேல இருக்கணும். ஸோ எத்தனை ஸ்பேசஸ் எனக்கு தெரியாது. ஸோ ஜே ஆஸ் வெல் அஸ் கே, ஜே கேக்கும் நடுவில் என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ரைட். எய்தர் ஐ ஆர் லிவ்ஸ் ஆன் தி டாப் ஃப்ளோர். ஸோ டாப் ஃப்ளோர்னு பார்க்கும்போது எய்தர் ஐ ஆர் எல் இருக்கணும். ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம போயிடலாம். ஸோ நம்மளுக்கு இதில் 7 பேர் இருக்காங்கன்னு தெரியும். 1 2 3 4 5 6 and 7. So this is floor 1, floor 2, floor 3, 4 5 6 7. So இதுதான் வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? அகெயின் எய்தர் ஐ ஆர் எல் lives on the top floor. So இந்த ஃப்ளோர் 7th ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஐன்ற ஒரு பர்சன் இருக்கணும், இல்ல எல்ன்ற ஒரு பர்சன் இருக்கணும். இந்த ஃப்ளோருக்கு இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி. இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க தான் பாசிபிலிட்டி. ஸோ டைரக்டா என்னோட டயக்ராம்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். பட் இந்த ஹெச்ஜேகே ஓட இன்ஃபர்மேஷனை இப்படி என்னால யூஸ் பண்ண முடியாது. அதனால அதை நான் செப்பரேட்டா எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ரைட். N does not live on the odd numbered floor. Nன்ற ஒரு பர்சன் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கக்கூடாது. இதுல ஆட் எல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா வேற எதெல்லாம் இருக்கு? எய்தர் 2 or 4 or 6. ஸோ Nன்ற ஒரு பர்சன் வந்து they will either be on the second floor, இல்ல 4th floor, இல்ல 6th floor. ரைட்டா? ஏன்னா N வந்து does not live on the odd numbered floor ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைன். அடுத்த இன்ஃபர்மேஷன், there are 3 persons living on between the floors on which J and K live. So J and K ன்ற 2 பர்சனுக்கு நடுவுல 3 பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? J மேல இருக்காங்களா இல்லாட்டி K மேல இருக்காங்க இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் தெரியாது. பட் ஜேக்கும் கேக்கும் நடுவுல டெஃபினட்டா 3 பேர் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதை எப்படி போடலாம்? ஸோ J, person 1, person 2, person 3, K. பட் இதுலயே எனக்கு இன்னொன்று என்ன பேசியிருக்கோம் நம்ம?
யார் மேல இருக்கா யார் கீழே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ கே மேல இருக்கலாம், அதே மாதிரி 3 பேர் தள்ளி ஜே கூட கீழே இருக்கலாம். ரைட், இதுதான் இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு எத்தனை பேர் டெஃபினட்டா நடுவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சா பாக்ஸ் போடுவேன், தெரியலனா லைன்ஸ் போட்டுப்பேன். ஓகே, ரைட். அதோட கண்டினியூஷன் பாருங்க. பட் அட்லீஸ்ட் ஒன் பர்சன் லிவ்ஸ் பிலோ த ஃப்ளோர் ஆன் விச் கே லிவ்ஸ். ஸோ தட் மீன்ஸ் கேக்கு கீழே டெஃபினட்டா ஒரு பர்சன் அட்லீஸ்ட் இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால கண்டிப்பா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கே இருக்கவே முடியாது. ஏன்னா கேக்கு கீழே டெஃபினட்டா ஒரு பர்சன் இருக்கணும். ரைட்டா? கேவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கீழே யாருமே இருக்க முடியாது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, the floor on which n lives is immediately above the floor on which n lives. Okay, n வந்து immediately above the floor on which n lives. Okay, இப்போ நான் n என்ற ஒரு பர்சன் நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த எண்ணுக்கு இம்மீடியட்டா மேல m என்ற ஒரு பர்சன் இருக்கும். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி n வந்து எய்தர் செகண்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் ஆர் சிக்ஸ்த் ஃப்ளோர்ல தான் இருக்கணும்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் என் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம போட்டோம்னா அப்ப எம் தூக்கி நான் தேர்ட் ஃப்ளோர்ல தான் கொடுக்கணும். அதே மாதிரி என்ன தூக்கி நம்ம ஃபோர்த் ஃப்ளோர்ல கொடுத்தோம்னா எம் தூக்கி நான் ஃபிஃப்த் ஃப்ளோர்ல தான் கொடுக்கணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, இதுக்கும் நம்ம வில் கம் பேக். வேற என்ன கொடுத்துருக்காங்க? எல் பர்சன் does not live on the even numbered floor. does not நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. எல் பர்சன் does not live on the even numbered floor. அப்போ எல் வந்து எங்க இருக்கணும்? ஆட்ல தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ பர்சன் எல் அப்படின்னு ஒரு பர்சனை எடுத்தீங்கன்னா எய்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆர் தேர்ட் ஃப்ளோர் ஆர் ஃபிஃப்த் ஃப்ளோர் ஆர் இந்த கொஷனில் அப் டு செவன்த் ஃப்ளோர் இருக்கு எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த ஃப்ளோர்ல ஏதாச்சும் ஒரு ஃப்ளோர்ல வந்து எல் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும்? இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ முக்கியமான ஒரு கான்செப்ட், இது எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே கான்செப்ட் வந்து நம்ம போத் லீனியர் அண்ட் சர்க்குலர் யூஸ் பண்ணியிருப்போம். ரைட்டா? எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெஃபினட்டான பொசிஷன், அதாவது இந்த பர்சன் இந்த ஃப்ளோர்ல தான் இருக்காங்க, இல்ல இந்த பர்சன் வந்து பாட்டம் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க, இந்த பர்சன் டாப் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் பர்சனோட ஸ்பெசிபிக் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? பட் இங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா ஐ இல்லாட்டி எல் இந்த ரெண்டு பேர்ல யாரோ டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க போறாங்க அப்படின்னு தெரியும். அதனால நம்ம டைரக்டா டயக்ராம்ல போட்டுட்டோம். பட் அந்த மாதிரி வேற யாரையுமே நம்மளுக்கு சொல்லல. வேற யாரையும் நம்ம அங்க போட முடியாது. ரைட்? ஸோ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன்ல நிறைய பொசிஷன்ஸ் அண்ட் நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் ஆகுதுன்ட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு க்ளூ மாதிரி எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிறைய பொசிஷன்ஸும் யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி நிறைய வேரியபிள்ஸும் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மோர் ஆர் லெஸ் ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட்டா? இது அகெயின் ஒரு கொஸ்டின் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன். பட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கான்செப்ட் கொஸ்டின், பசில் கொஸ்டின்ஸ்க்குமே இது ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னிக்கா கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ எம் என் இந்த ரெண்டுமே ஒன்னு கீழே ஒன்னு, அதாவது எம் வந்து இமீடியட்டா எண்ணுக்கு மேலதான் இருக்கணும்னு தெரியும். பட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியபிள் ரெண்டு பொசிஷன் அவ்வளவுதான் எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது. எனக்கு இதுல டயக்ராம்ல போட்டீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸும் பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எல்லுக்கு வந்து அகெயின் 4 பொசிஷன், அதுல எது வேணா உட்கார வைக்கலாம். எண்ணுக்கு வந்து அகெயின் 3 பொசிஷன், எங்க வேணா உட்கார வைக்கலாம். ரைட்டா? மேபி என்னோட ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு பொசிஷன் அதுல எலிமினேட் ஆகலாம். ஏன்னா இப்போ என்ன வந்து நான் 6th பொசிஷன்ல நான் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த பொசிஷன்ல நான் வந்து என் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பொசிஷன்ல எம் வரணும். பட் இங்க எம் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்க வந்து வேற ரெண்டு வேரியபிள்ல ஏதோ ஒரு வேரியபிள் தான் வரும் தெரியும். அப்படி பார்க்க போது நான் மேபி எனக்கு வந்து இந்த வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை மட்டும் என்னால எலிமினேட் பண்ண முடியும். ரைட்? ரெண்டு டிஃபரெண்ட் டயக்ராம்ஸ் நான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ரைட்டா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் யோசிங்க. இன்னொரு வேரியபிள் என்ன இருக்கு? ஜேஎன்கே ரெண்டு வேரியபிள். பட் டோட்டலா இந்த இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு 5 பொசிஷன் யூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஜேக்கு ஒரு பொசிஷன், கேக்கு ஒரு பொசிஷன், இதுக்கு நடுவுல வந்து 3 பொசிஷன்ஸ். ஸோ டோட்டலா இந்த ஒரு இதுல மட்டும் 5 பொசிஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு.
இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி? நான் 6th பொசிஷன் 7th பொசிஷன்ல எப்படியுமே ஜேகே ரெண்டுமே வர முடியாது, ஏன்னா ஐ ஆர் எல் தான் வரணும்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இப்போ நான் இங்கே 6th பொசிஷன்ல ஜே ஆர் கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரைட், இங்கே நான் ஜே ஆர் கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா 5th பொசிஷன் விட்டுருக்கணும், 4th பொசிஷன் விட்டுருக்கணும், 3rd பொசிஷனும் விட்டுட்டு 2nd பொசிஷன்ல நான் கே ஆர் ஜே அப்படின்னு என்னால் ஃபில் பண்ண முடியும். இது ஒரு பாசிபிலிட்டி. பட் இது மட்டும் பாசிபிலிட்டி கிடையாது, இங்க நான் இன்னொரு பாசிபிலிட்டி என்னால பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்பவுமே நான் 2வது டயக்ராம் ஓப்பன் தான் பண்ண போறேன். இந்த ஐ ஆர் எல் இதுல எந்த சேஞ்சஸுமே இருக்க போறது கிடையாது. பட் ஜே கேக்கு வந்து இன்னொரு பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட 5th பொசிஷன். ஸோ இங்கே நான் ஜே ஆர் கே கொடுத்தேன்னா மேலே இதுக்கு மேலே எனக்கு அவைலபிள் ஸ்பேஸ் இல்லை. ரைட்டா? ஸோ 5th கீழே பார்த்தீங்கன்னா 4, 3, 2 3 பொசிஷன் விட்டுட்டு திருப்பி இந்த இடத்துல நான் ஜே ஆர் கேன்ற கரெக்டாக எழுதணும்னா மாற்றி எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ ஜே மேலே இருந்துச்சுன்னா கே இங்கே வரும், கே ஆர் ஜே திருப்பி நான் இங்கே எழுதணும். ரைட்? ஸோ இது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி. இதில் இந்த பொசிஷன், திஸ் இஸ் 6th பொசிஷன், 5th பொசிஷன், 4th பொசிஷன், 3rd பொசிஷன், 2nd பொசிஷன் அண்ட் 1st பொசிஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. பட் இதுக்கப்புறம் இதில் நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பாருங்க. எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னென்று யாராவது ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. நான் திருப்பி உங்களோட இன்ஃபர்மேஷன் பேஜ்க்கு போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ல? ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்த பாருங்களேன். அட்லீஸ்ட் 1 person lives below the floor on which K lives. ஓகே, டெஃபினட்டா ஒரு பர்சன் அட்லீஸ்ட் கேக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது கே வந்து என்னோட 6th பொசிஷன்ல இருந்தா பிரச்சனை இல்லை, கீழே எத்தனை பேர் வேணா போட்டுக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் 1னா 1 ஆர் மோர் தேன் 1. கே 2nd பொசிஷன்ல இருந்தாலும் கீழே ஒரு பொசிஷன் இருக்குது, அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். கே 5th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னாலும் கீழே ஃபில் பண்ணிக்கலாம். பட் கே 1st பொசிஷன்ல இருந்துச்சுன்னா என்னால் அது பண்ண முடியாது. ஸோ கே வந்து இங்கே வர முடியாது, அதே மாதிரி கே வர முடியாதனால இந்த ஜே இங்கே வர முடியாது. அது ரெண்டும் வெளில போயிடுச்சு. ஓகே, ரைட். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் அண்ட் என். ரைட்டா? அது ஒன்று தான் பாக்கி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ரைட்? ஸோ இப்போ எம் என் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல எம் வரலாம்? என் எங்க இருக்கோ எண்ணுக்கு மேலே இமீடியட்டா எம் வரணும். எண்ணுக்கு ஒரு வேரியபிளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்? என் வந்து either 2nd, 4th or 6th பொசிஷன்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷன்ல ஆல்ரெடி கேஜேன்னு 2 பேர் கொடுத்துட்டோம். ரைட்டா? ஸோ என்னால் அங்கே அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அப்போ அடுத்து என்னோட பொசிஷன் பாருங்க, 4th பொசிஷன்ல என்னால் என் கொடுக்க முடியும். ரைட்டா? 4th விட்டிங்கன்னா 6th, பட் 6thலையுமே வந்து ஜே கேன்ற 2 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. என்னால் இதுக்கு மேலே அங்கே என்ன இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என் பாசிபிலிட்டி. அப்போ எம் வந்து இங்கே மட்டும்தான் பாசிபிலிட்டி. இது வந்து ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம். ஓகே, நான் இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் சொல்றேன், இதை தான் வந்து செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் சொல்றேன், இன்கேஸ் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா. ரைட்டா? இப்போ செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல என்ன பண்ண முடியும்? 2nd பொசிஷன்ல நான் என் கொடுத்தேன்னா என்னோட 3rd பொசிஷன்ல நான் எம் கொடுக்க முடியும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் 4th பொசிஷன்ல நான் என் கொடுத்தேன்னா என்னோட 5th பொசிஷன்ல எம் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எங்க கேன்ட்டு ஒரு பர்சன் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ 4th பொசிஷன் ஃபார் என் வந்து அவைலபிள் கிடையாது. அதே மாதிரி 6th பொசிஷனும் அவைலபிள் கிடையாது. ஏன்னா 6th பொசிஷன்ல என் கொடுத்தேன்னா 7th பொசிஷன்ல நான் என் தான் கொடுக்கணும். பட் 7th பொசிஷன்ல என் கொடுக்க முடியாது. 7th ஃப்ளோர்ல என்னால் என் கொடுக்க முடியாது. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என் நான் இங்கே கொடுத்தேன்னா இங்கே என்னால் என் கொடுக்க முடியும். ரைட்? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எது பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பெண்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, என்ன சொல்லியிருந்தாங்க? பர்சன் ஹெச் வந்து lives above both J and K. திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, the floor on which H lives is above the floor on which
J and K lives. அதாவது H வந்து Jக்கும் Kக்கும் மேல தான் இருக்கணும். அதுல எந்த மாதிரி சேஞ்சஸும் இருக்க முடியாது. இந்த டயக்ராம் பாருங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல J and K ஓட பொசிஷன் எங்க கொடுத்திருக்கேன்? J and K பொசிஷன் இங்க இருக்கு. இதுக்கு மேல என்னால H போட முடியுமான்னு கேட்டா என்னால இதுக்கு மேல H போட முடியாது. ஏன்னா Hக்கு இடம் கிடையாது. So that means இந்த diagram is no more valid. Okay, இந்த diagram is no more valid. இதுல இனிமேல் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதே அடுத்த டயக்ராம் பாருங்க, உங்களோட செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல பர்சன் H வந்து should be above both J and K. இதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன். Jக்கும் மேல இருக்கணும், Kக்கும் மேல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் H கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் H கொடுத்தேன்னா H வந்து Jக்கும் மேல இருக்கு, Kக்கும் மேல இருக்கு. சூப்பர். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணியாச்சு, இது யூஸ் பண்ணியாச்சு, இதுவும் யூஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? இதுக்கு மேல எனக்கு என்ன பொசிஷன்ஸ் இருக்கு? இதுவுமே ஆக்சுவலி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுவுமே முடிஞ்சது. எல்க்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ எல் என்ன சொல்லியிருக்காங்க? எல் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எல் அவைலபிளா என்ன ஸ்டேட்மெண்ட்னு திருப்பி நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட். எல் டஸ் நாட் லிவ் ஆன் தி ஈவன் நம்பர் ஃப்ளோர். அப்போ எல் ஷுட் லிவ் ஆன் தி ஆட் நம்பர் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவைலபிள் இருக்கா? கிடையாது. ஏன் அவைலபிள் கிடையாது? ஆல்ரெடி அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜேன்ட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அது வெளில போகுது. தேர்ட் ஃப்ளோர்லயும் அவைலபிள் கிடையாது, ஏன்னா எம்ன்ற ஒரு பர்சன். ஃபிஃப்த் ஃப்ளோர்லயும் அவைலபிள் கிடையாது. ஸோ அதுவும் வெளில போயிடுச்சு. ஸோ பாக்கி வந்து எங்கேயோ எல் கொடுக்க முடியும், செவன்த் ஃப்ளோர்ல மட்டும்தான் கொடுக்க முடியும். ரைட்டா? ஸோ அப்படின்னா இங்க இருக்கிற ஐயை நான் வெளில போயிட்டீங்கன்னா எல் தான் இங்க என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ஆன்சர், எல்கோட பொசிஷன். ஓகே, ஒரிஜினல் கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா 7 பேர் 7 ஃப்ளோர். பாக்கி விட்டு போன வேரியபிள், அதாவது 6 பொசிஷன் 6 வேரியபிளை ஃபில் பண்ணிட்டோம். விட்டு போன பொசிஷன் பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன். விட்டு போன வேரியபிள் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஐ. இதுதான் என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சஜஷன் என் சைட்ல இருந்து, இந்த மாதிரி டயக்ராம் நீங்க நிறைய பண்ண போது இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல ஒரு வேரியபிள் எழுதி அதை கிராஸ் அவுட் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய பண்ண போது ஆல்வேஸ் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு வேரியபிள் ஒரு பொசிஷன்ல ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய வேரியபிள்ஸ் இருந்துச்சு ஆப்ஷன்ஸ்ல, பட் ஒரு வேரியபிள் கண்டிப்பா அங்கதான் வரணும், நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்த அதை பாக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய எழுத போது அவசரத்துல கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கலாம், இல்லாட்டி கிளியரா இல்லாம இருக்கலாம். பட் ஒரு பாக்ஸ் போட்டுட்டீங்கன்னா அந்த வேரியபிள் அந்த பொசிஷனுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த டயக்ராம்ல அப்படின்ட்டு அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால பாக்ஸ் போடுறதுல தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு சால்வ் பண்ணும்போது இதுதான் வந்திருக்கு நமக்கு. LH, KI, M and J. Okay, let's look at the questions. I lives on which floor? So I வந்து 4th floor, right? இதுதான் நம்ம diagram. I is there on the 4th floor. So that's the answer for first question. அடுத்த question பார்த்தீங்கன்னா who lives on the second floor? So second floor ன்னு பார்த்தீங்கன்னா person N. Okay, so person N எத்தனாவது ஆப்ஷன்? இங்க வந்து நம்மளோட மூணாவது ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4 of the following 5 are alike in a particular way and so form a group. Find the one which does not belong to that group. Okay, so for sake of easy explanation இதை அப்படியே தூக்கி நம்ம அங்க ஒரு தடவை எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LH, KI, M and J. இந்த ஆர்டர்ல தான் அவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ஆட் மேன் அவுட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த ஒன் விச் டஸ் நாட் பிலாங் டு த குரூப். LJ. ஓகே, L and J ஃபைன், ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது. ML, M அங்க இருக்குது, வேற L அங்க இருக்குது. ஓகே ஃபைன். KM. ஓகே, J and K. All right. HN. All right. So 4 of the following 5 are alike in a particular way and so form a group. இதுல என்ன மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். இப்போ L and J ஆல்வேஸ் ஃப்ளோர் நம்பர் தேவை. ஃப்ளோர் நம்பர் இருந்தால் தான் ஈஸியாக அதை என்னென்னு சால்வ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஃப்ளோர் அண்ட் செவன்த் ஃப்ளோர். இப்போ LJ அப்படின்னு பார்த்தீங்கன்னா L மேலே இருக்கு, J
கீழே இருக்கு, அது ஒன்று. அது இல்லாம ரெண்டுமே வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கு, ரைட்டா? இதுவுமே ஆட் நம்பர் ஃப்ளோர் தான், இதுவுமே வந்து ஒரு ஆட் நம்பர் ஃப்ளோர் தான். இப்போ எம் அண்ட் எல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து கீழே இருக்கு, செகண்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ இதுல ஒரு சின்ன பேட்டர்ன் இல்ல அது கூட ஒரு மிஸ்ஸிங் பேட்டர்னா இருக்கலாம். பட் அகெயின் பாத்தீங்கன்னா எம் எல் ரெண்டுமே வந்து ஒரு ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருக்கு, ரைட்? கேஎம், கே வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர், எம் வந்து தேர்ட் ஃப்ளோர். ஸோ கேக்கு கீழே எம் இருக்கு. ஸோ சிமிலர் டு ஃபர்ஸ்ட், எப்படி எல்லுக்கு கீழே ஜே இருந்தது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுல இன்னொன்னும் இருக்குது, ரெண்டுமே ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ மேபி ஏதாவது ஒரு பேட்டர்ன் இதுல ஃபாலோ பண்ணலாம். ஜே அண்ட் கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜேக்கு மேல கே இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒரு மாதிரி பேட்டர்ன், அதாவது எது மேல எது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒரு பேட்டர்ன், செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒரு பேட்டர்ன். ஸோ ரெண்டு விதமான பேட்டர்ன்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கனால அது நம்ம கான்செப்டா இருக்க வாய்ப்பு இல்லை, ரைட்? பட் ஜே அண்ட் கே பார்த்தீங்கன்னா, ஜே அண்ட் கே ரெண்டுமே ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ 4 ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாமே வந்து ஆட் ஃப்ளோர். ஹெச் அண்ட் என் பார்த்தீங்கன்னா, ஹெச் வந்து சிக்ஸ்த் ஃப்ளோர்லையும் என் வந்து செகண்ட் ஃப்ளோர்லையும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ இப்போ பாருங்க, இருக்கிறதுல எல்லாத்தையும் பார்க்க போது, திஸ் இஸ் தி ஆட் மேன். திஸ் டஸ் நாட் பிலாங் டு தி கிவன் குரூப். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பண்றது மூலயமா ஐ ஹோப் இந்த கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணணும், இந்த கான்செப்ட் எப்படி ரீச் அவுட் பண்ணணும், எந்த ஆர்டர்ல பார்க்கணும்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த லெவல்ல இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் 5 boxes J, K, L, M and N are placed one above the other but not necessarily in the same order. 5 பாக்ஸ் இருக்குது, ஒன்னுக்கு மேல இன்னொரு பாக்ஸ் இருக்கு. Each box is of a different color. சூப்பர். ஸோ 5 பாக்ஸ் இருக்கு, 5 டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இது நீங்க பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நீங்க கலர் வேரியபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. So only 2 boxes are placed between purple color box and box K. அந்த மாதிரி இப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா எழுதுவோம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி பாக்ஸஸ் இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து லெட்ஸ் மீ அசியூம் திஸ் இஸ் தி பாக்ஸ் அண்ட் ஃபாலோட் பை தி கலர். எனக்கு 5 இருக்குதுன்னு தெரியும். ஸோ 5, 4, 3, 2, 1. ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல நான் எழுதியிருக்கேன். Let me write all the other relevant information there. First information. Only 2 boxes are placed between the purple colored box and box K. So purple colored box to box K க்கு நடுவுல 2 பாக்ஸ் இருக்குது. ஓகே, only 2 ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்க. So for example, இங்க நான் வந்து purple அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸாக்டா 2 பாக்ஸ் K. பட் என்னன்னா எனக்கு இதுல எது மேலே கீழே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியாது, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இது நான் பர்பிள் அப்படின்னு எடுத்தேன்னா இது வந்து பாக்ஸ் K. எந்த ஆர்டர்ல வேணா இருக்கு. ஓகே, பாக்ஸ் K is placed immediately above the box which is in black color. Super. So Kன்ற ஒரு பாக்ஸ் வந்து is placed immediately above the black colored box. இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க. At least one box is placed between the boxes which are in black and brown colors. So black and brown colors நடுவுல அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கணும். இதோட இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா brown colored box is placed above the black colored box. சூப்பர். ஸோ black and brownக்கு நடுவுல அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி brown colored box is placed above the black colored box, அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி போடணும்? brown is placed above the black colored box. So brown box ஒன்று இருக்குதுன்னா எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால 3 டேஷ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிளாக். ஓகே, நடுவில் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் இருக்கணும் ஆர் ஒரு பாக்ஸ் இருக்கணும், ரைட்? அண்ட்
brown வந்து blackக்கு மேல இருக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். Box J is in magenta color and is placed immediately above box N. Super. Box J and என்ன கலர்? J வந்து magenta color. Okay. J என்ற ஒரு box which is in magenta color. Okay. Is placed immediately above block N. So N என்ற ஒரு பாக்ஸ்க்கு immediate above இருக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால நம்மளால இது பண்ண முடியுது. ஆல்ரைட். ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் N இஸ் நெய்தர் ஆஃப் பிளாக் கலர் நார் ஆஃப் பர்பிள் கலர். சரி, ஓகே. M வந்து பிளாக்காகவும் இருக்கக்கூடாது, பர்பிளாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ M வந்து என்னவா இருக்கக்கூடாது? பிளாக்காகவும் இருக்கக்கூடாது, பர்பிளாகவும் இருக்கக்கூடாது. ஓகே. இது இல்லாம ஒன் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஆஃப் ஆரஞ்ச் கலர். ரைட், சூப்பர். ஸோ இன்னொரு சஜஷன், இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மா கொஞ்சம் மைண்ட்ல இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சால்வ் பண்ண முடியும். என்னென்ன பாக்ஸஸ், என்னென்ன கலர்ஸ். பாக்ஸ் வந்து அவனே கொடுத்துட்டான், ஜேகே எல்எம்என். ஸோ பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜே கே எல் எம் என், இந்த 5 பாக்ஸ் வச்சு தான் நம்ம பேச போறோம். கலருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கல, இதுதான் அந்த 5 கலருன்ட்டு. பட் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளார கலர்ஸ் வந்துருச்சு எப்படி பார்த்தாலும். ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்கு நம்மளுக்கு? பர்பிள், பிளாக், பிரவுன், இது இல்லாம வந்து மெஜெண்டா, இது இல்லாம வந்து கடைசி ஸ்டேட்மெண்ட்ல ஆரஞ்சு அப்படின்னு ஒரு கலரும் இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண போற 5 பாக்ஸ் இப்படிதான் இருக்க போகுது. நான் யூஸ் பண்ண போற 5 பாக்ஸோட கலர்ஸ் இப்படிதான் இருக்க போகுது. இதுக்குள்ளார தான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஆல்ரைட். ஸோ கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போன கொஸ்டின்ல கொடுத்த அதே இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயும் ஓரளவு யூஸ் ஆகும். எந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், எந்த பாக்ஸ் லோவர் பொசிஷன், எந்த பாக்ஸ் ஆர் எந்த பர்டிகுலர் பொசிஷன், அந்த மாதிரி எந்த டைரக்ட் இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேரியபிள்ஸ், மேக்ஸிமம் பொசிஷன்ஸ், அந்த ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ அந்த கான்செப்ட் வச்சு ட்ரை பண்ண போது பர்பிள் அண்ட் கே, ரைட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டெஃபினட்டா 2 பேர் இருக்கணும். நம்மளுக்கு டோட்டலா இருக்கிறதே 5 பொசிஷன் தான், ரைட். ஒரு 5 பாக்ஸ் ஒன்று மேல ஒன்று தான் இருக்கு. அதுல வந்து 2 பாக்ஸ் ஓட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாக்ஸ்க்கு நடுவில் டெஃபினட்டா எக்ஸாக்டா 2 பாக்ஸ் தான் இருக்கணும்ட்டு கொடுத்துட்டாங்க, ரைட்டா. ஸோ இதை எப்படி நான் யூஸ் பண்ணலாம்? பர்பிள் வந்து 5th பொசிஷன் அப்படி போட்டேன்னா அப்போ பாக்ஸ் கே வந்து 2 பிளேஸ், அதாவது 4 and 3 விட்டுட்டு செகண்ட் பிளேஸ்ல நான் போடணும். இல்ல நான் பர்பிள் வந்து 4th பொசிஷன்ல போட்டேன்னா அதே மாதிரி 2 பிளேஸ் விட்டுட்டு பாக்ஸ் கே வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கொடுக்கணும். இது 2 பாசிபிலிட்டி, ரைட்டா. இது இல்லாம கே மேல இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கே வந்து 5th பொசிஷன்ல கொடுக்க போது 2 பாக்ஸ் விட்டுட்டு பர்பிள் வந்து செகண்ட் பொசிஷன்ல, இல்ல கே வந்து 4th பொசிஷன்ல கொடுக்க போது 2 பாக்ஸ் தள்ளி என்னோட பர்பிள் கலர் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ டெக்னிக்கலா வந்து இங்க எனக்கு 5 டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ஸ் எவ்வளவு வேணா ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டினுக்கு மேபி ஒரு 5 டயக்ராம் வரைக்கும் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு. லெட்ஸ் ஒர்க் ஆன் தட். ஸோ லெட்ஸ் ஒர்க் ஆன் தி ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ஸ். சரியா? ஓகே. நான் என்ன பேசுறேன்? ஃபர்ஸ்ட் வந்து இங்க நான் பர்பிள் அப்படின்னு அசியூம் பண்ணேன்னா 2 பாக்ஸ் விட்டுட்டு இந்த இடத்துல நான் கேன்ட் ஒரு பாக்ஸ் கொடுக்கணும். பட் இது மட்டும் என்னோட பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே. ஸோ டெக்னிக்கலி நான் என்னோட 4th பிளேஸ்ல கூட என்னோட பர்பிள் கொடுக்கலாம். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கேன்ற ஒரு கொடுக்கலாம். இல்ல இப்போ கே பாக்ஸை மேல வச்சு பார்க்க போது 5th பொசிஷன்ல நான் கே கொடுத்தேன்னா திருப்பியும் செகண்ட் பொசிஷன்ல நான் பர்பிள் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்க முடியும். இல்ல என்னோட 4th பொசிஷன்ல நான் கே கொடுத்தேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் பர்பிள் கொடுக்க முடியும், ரைட்? ஓகே. ஸோ தீஸ் ஆர் மை டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ்.
ஓகே, இதை வந்து நான் டயக்ராம் 1 ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் 1ன்னு வச்சுக்கிறேன். இது நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இது நான் 3 அண்ட் இது என்னோட 4th ஆல்டர்னேட் டயக்ராமா நான் வச்சுக்கிறேன். ஆல்ரைட், உங்களுக்கு ஃபார் சேக் ஆஃப் டிஸ்கஷன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுக்காக நான் இங்கே ஒரு லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எக்ஸ்பிளனேஷன் வைஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் நாட் மேண்டேட்ரி ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள். எக்ஸாம் போது இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அஸ்யூம் இட் இஸ் ஃபார் கிளாஸ் எக்ஸ்பிளனேஷன். ரைட், ஸோ எப்போதுமே பாக்ஸ் தாண்டி கலர். அதே மாதிரி இப்போ 4 ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் இருக்கு. என்னோட அடுத்த இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க, தேர் இஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து கேன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணதுனால இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். கேக்கு கீழே டெஃபினட்டா பிளாக்ன்ற ஒரு பாக்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் படி பிளாக் இங்கே வரணும். செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல எனக்கு பிளாக்ன்ற ஒரு பாக்ஸ் கொடுக்க இடம் இல்லை. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ரிமூவிங் திஸ். இதுக்கு மேலே இதில் பாசிபிலிட்டி கிடையாது. ரைட், என்னோட தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் படி கேக்கு கீழே பிளாக்னா நான் என்னோட பிளாக் பாக்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து ஐ கேன் கிவ் மை பிளாக் பாக்ஸ் ஹியர். சூப்பர். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். என்னோட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா brown is above black box. ரைட்டா, இது மட்டும் கிடையாது, அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா there is at least one person in between black and brown box. இன்ஸ்ட்ரக்ஷன் போய் திருப்பி நான் காட்டுறேன். ஓகே, at least one box is placed between the boxes which are black and brown color box is placed above the black color box. நான் black already fill பண்ணதுனால இப்போ brown என்னால ட்ரை பண்ண முடியும், ஃபில் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி நான் brown எங்கே கொடுக்கலாம், எய்தர் 4th பொசிஷன் தரலாம் இல்லாட்டி 3rd பொசிஷன்ல தரலாம். ஸோ 2 பொசிஷன் இருக்கு. இப்போதைக்கு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டயக்ராம் பாருங்க. செகண்ட் ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் கிடையாது. இதனோட தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, பிளாக் மேலே தான் ப்ரௌன் தரணும். பாருங்க, பிளாக் மேலே தான் நான் ப்ரௌன் தரணும். ரைட், ஸோ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னால் கொடுக்க முடியும். ரைட்டா, இங்கே மட்டும்தான் என்னால் ப்ரௌன் பாக்ஸ் கொடுக்க முடியும். பட் இதில் என்ன பிரச்சனை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னும் நிறைய பாக்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பட் இங்கே வந்து there is no boxes in between. எக்ஸாக்டா ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ என்னோட தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் இஸ் ஆல்சோ நோ மோர் வேலிட். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த டயக்ராம் பாருங்க, பிளாக் இருக்கு, நான் இந்த இடத்துல என்னால் ப்ரௌன் கொடுக்க முடியும், நோ இஷ்யூஸ். ஓகே, இன்னும் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம்ல நான் ப்ரௌன் பிளேஸ் பண்ணல. ரைட், ஸோ இப்போ எய்தர் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இல்லாட்டி 4th டயக்ராம், இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு டயக்ராம்ல எனக்கு ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுவும் ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே கலர் பாக்ஸஸ் மெஜந்தா. இப்போ ஜே அண்ட் மெஜந்தா இது ஒரே லைன்ல தான் என்னால வரணும். இப்போ 5th பொசிஷன்ல ஜே அண்ட் மெஜந்தா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் படி 5th பொசிஷன்ல ஜே அண்ட் மெஜந்தா கொடுக்க முடியாது. ஏன்னா ஜேக்கு ஃப்ரீயா இருந்தாலும் கலர் மெஜந்தான்னு ஃபில் பண்றது எனக்கு இடம் இல்லை. ஓகே, 4th பொசிஷன்ல ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டா என்னால பண்ண முடியும். 4th பொசிஷன்ல ஜே அண்ட் மெஜந்தான்னு கொடுத்தீங்கன்னா என்னோட 3rd பொசிஷன்ல நான் என்னன்னு ஃபில் பண்ண முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் இதே 3rd பொசிஷன்ல ஜே அண்ட் மெஜந்தா அப்படின்னு ஃபில் பண்ணீங்கன்னா, ரைட்டா, மறுபடியும் சொல்றேன், இப்போ இந்த இடத்துல நான் ஜே கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் மெஜந்தா கொடுத்தா இந்த இடத்துல என்னால என் ஃபில் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்கு பதிலா இங்கே நான் ஜே கொடுத்துட்டு இங்கே நான் மெஜந்தா கொடுத்தா என்னால இங்கே இனிமேல் என் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி கேன்ற ஒரு வேரியபிள் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். என்னால ஜே அண்ட் மெஜந்தா இங்கே ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா கேன்ற ஒரு வேரியபிள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இங்கே நான் ஜே கொடுத்தேன்னா இங்கே என் மெஜந்தாக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஜே அண்ட் மெஜந்தா வந்து இங்கே மட்டும்தான் என்னால் ஃபில் பண்ண முடியும். ரைட்டா, அப்போதான் என்னோட எண்ணையும் சேர்த்து நான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஜே இங்கே, மெஜந்தா இங்க, என் இங்க, இது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். இதே அடுத்த டயக்ராம் பாருங்க, என்னால ஜே இங்க கொடுக்க முடியும் பட் மெஜந்தா இங்க கொடுக்க முடியாது. ரைட், ஜே கொடுக்க முடியாது, ஸோ விட்டுலாம். இங்க என்னால் ஜே கொடுக்க முடியும் பட் இங்க என்னால் மெஜந்தா கொடுக்க முடியாது. இங்க என்னால் ஜே கொடுக்க முடியும், இங்க என்னால் மெஜந்தாவும் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்னால் கொடுக்க முடியும். அதே மாதிரி என்ற ஒரு வேரியபிள் இங்கேயும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்னால் ஃபில் பண்ண முடியுது.
ஸோ என்னோட ஃபோர்த் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் ஜே கொடுத்தேன்னா சாரி இங்கே நான் ஜே கொடுத்தேன்னா இங்கே மெஜந்தா கொடுத்தா இங்கே நான் என்னன்ற ஒரு பர்சனையும் கொடுத்துடலாம். ரைட்? ஸோ என்னன்ற பாக்ஸ் அங்கே போயிடுச்சு. சூப்பர். இப்போ பாக்கி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போது இந்த இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். எம் வந்து போத் பிளாக் அண்ட் பர்பிளா இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டயக்ராம் படி நான் எம் எங்கெல்லாம் கொடுக்கலாம்? என்னால எம் இங்கே கொடுக்க முடியும், இல்லை எம் இங்கே கொடுக்க முடியும். இங்கே நான் எம் கொடுத்தேன்னா எம் கோஸ் வித் பிளாக். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்கே நான் எம் கொடுத்தேன்னா எம் கோஸ் வித் பர்பிள். அதுவும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி என்னோட ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இனிமேல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அப்போ இருக்கிற ஒரே ஒரு டயக்ராம் இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ரைட்? என்னால எம் எங்கே கொடுக்க முடியும்? இங்கே கொடுக்க முடியும், இல்லை இங்கே கொடுக்க முடியும். கரெக்டா? இப்போ எம் வந்து இங்க நான் கொடுத்தா எம் கோஸ் வித் பிளாக், பட் எம் அண்ட் பிளாக் ஆர் நாட் டுகெதர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே தான் எம் கொடுக்க முடியும். ஸோ வெரி குட். எனக்கு எம்ன்ற ஒரு வேரியபிளுக்கு இப்போ எனக்கு பாசிபிள் பொசிஷன் இருக்குது, அதை ஃபில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகேஎல்எம்என் இந்த 5 வேரியபிள் தான் இருக்கு. அதுல ஜேகேஎல் இன்னும் ஃபில் பண்ணல, பட் எம்என் இருக்கிற 5 பொசிஷன்ல 4 வேரியபிள் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ விட்டு போன வேரியபிள் இங்க வந்துடும், விச் இஸ் எல். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள், பிளாக், ப்ரௌன், மெஜந்தா எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ விட்டு போன ஒரே ஒரு கலர் விச் இஸ் ஆரஞ்ச், அது அங்க வந்துடும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே. ஸோ என்னோட ஃபோர்த் ஆல்டர்னேட் டயக்ராம் நான் ஓப்பன் பண்ணதுல என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கு. ஓகே. ஸோ I'll just rewrite the answer once. M with brown, okay, K with orange, L with black, அதே மாதிரி J with magenta, and finally N with purple. Okay, இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. So let's look at the questions. Which of the following boxes is placed above the orange colored box? So orange colored box பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? Orange colored box இங்க இருக்குது. And உங்களோட question படி which of the boxes is placed above the orange colored box அப்படின்னு கேட்டிருக்காங்க. above the orange colored boxனா இதுதான் ஆன்சர். M box M இல்லாட்டி brown color. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு இங்க வந்து brown color பத்தி பேசல, பட் box M பத்தி பேசியிருக்காங்க. So that is our answer. Okay. அடுத்த question. Which box is placed 3 places away from box M? 3 places away from box M. Okay. Box M இங்க இருக்குது. ரைட்டா? 3 place awayனா first place away, second place away, third place away. So 3 places away வந்து இதுதான் நம்மளோட possible answers, J or magenta. Okay. இங்க J பத்தி எதுவுமே சொல்லல, but magenta is a possible answer. 3 places away. I'll go back. First place away, second place away, and third place away. So J magenta. அடுத்த question. Which of the following combinations is definitely false? Okay. இந்த combination definitely false அப்படின்னு பார்த்திருக்காங்க. M brown, L black. இதுதான் first ரெண்டு ஆப்ஷன். M brown, L black. அது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். M with brown, L with black. ஸோ வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? J with orange, N with purple. J with orange. ஓகே, அது தப்பு. ஓகே, ஏன்னா K with orange தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தட் ஷுட் பி அவர் ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்கரெக்ட். டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுதான் ஃபால்ஸ். J with orange. திருப்பி நான் ஒரு தடவை காட்டுறேன். J with orange வராது, ஏன்னா K with orange தான் கரெக்டான, இல்லாட்டி J with magenta should have been the correct one. ஃபைனலா பாத்தீங்கன்னா which of the following combination is definitely true?
போன கொஸ்டின்ல டெஃபினெட்லலி ஃபால்ஸ், இந்த கொஸ்டின்ல டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எம் வித் பிளாக் அது ட்ரூவான்னு பார்த்தீங்கன்னா எம் வித் ப்ரௌன் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ கிடையாது, ரைட்? ஸோ இது ட்ரூ கிடையாது. பட் கே வித் ஆரஞ்ச் கரெக்ட் தான். நம்ம போன கொஸ்டின்கே நம்ம செக் பண்ணிட்டோம். கே வித் ஆரஞ்ச் இஸ் தி கரெக்ட் பாசிபிலிட்டி. ஸோ இது கரெக்ட். என் வித் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா என் வித் ப்ரௌன் கிடையாது, ஏன்னா என் வித் பர்பிள் தான் கரெக்டான காம்பினேஷன். ஸோ இதுவுமே கிடையாது. எல் வித் பிளாக்னு ஒன்று இருக்கு, ரைட்டா? எல் வித் பிளாக் பார்த்தீங்கன்னா எல் வித் பிளாக் இஸ் அ கரெக்ட் பாசிபிள், ரைட்? இட்ஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஆஃப் தி அபவ் இஸ் ட்ரூ, கரெக்ட். ஏன்னா செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட், ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். அப்படின்னா உங்க ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். ஓகே, மோர் தென் ஒன் ஆஃப் தி அபவ் இஸ் ட்ரூ, ரைட்? ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம ரெண்டு விதமான கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர் அண்ட் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படி பார்த்தோம். ஒன்று ப்ராப்பரான ஃப்ளோர் கொஸ்டின், ஒரு ப்ராப்பரான பாக்ஸ் கொஸ்டின். ஃப்ளோர் கொஸ்டின் வந்து சிங்கிள் வேரியபிளோடையும், பாக்ஸ் கொஸ்டின் வந்து ரெண்டு வேரியபிளோடையும் நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Find the one which does not belong to that group. Okay, so let me quickly go back. M brown, K orange, L with black தான் அடுத்தது. L black, J magenta, and விட்டு போனது வந்து purple. So இதுதான் நம்மளோட ஆன்சர். 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Find the one which does not belong to that group. Okay, brown, K. இப்போ பிரவுன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் இங்க இருக்குது, அது கீழே கே இருக்குது. ஸோ பிரவுனுக்கு கீழே வந்து கே இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஓகே, மெஜந்தா என், மெஜந்தா இங்க இருக்குது, அது கீழே என்ன இருக்குது. ஸோ ஒரே மாதிரி ஃபார்மேட் வர மாதிரி தெரியுது. ஆரஞ்சு வித் எல், அகெயின் ஆரஞ்சு கீழே இமீடியட்டா எல் இருக்குது. பர்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ரைட். ஸோ மேபி தட் இஸ் இன்கரெக்ட் ஒன். பிளாக் வித் ஜே, ஸோ பிளாக் வித் ஜேவும் அதே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன் தான் எதுவுமே ஃபாலோ பண்ணல, தட் இஸ் தி ஆட் மேன் அவுட். ஓகே, ரிமைனிங் 4 வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் அண்ட் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் வரப்போது ஒரு சிங்கிள் வேரியபிள் வச்சு பார்த்தோம், வேற பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வரப்போது ரெண்டு வேரியபிள் வச்சு நம்ம பார்த்தோம், ரைட்டா? இதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான நிறைய ஃப்ரீ டெய்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய கண்டென்ட், உங்களோட ஜென்ரல் அவேர்னஸ், டெய்லி அப்டேட்ஸ், உங்களோட ஜிகே எல்லாமே வந்து எங்களோட டைம் ஃபார் பேங்க் ஆப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலிமா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட்டா? கீழே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் அனாலிசிஸ், கட் ஆஃப்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாகவும் இருக்கட்டும் சரி, இல்லாட்டி என்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப், என்ன மாதிரி செக்ஷன் கட் ஆஃப், இல்லாட்டி என்ன மாதிரி ஓவரால் கட் ஆஃப், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம் எப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம அதனால ஈஸியாக ஸ்கோர் பண்ணி டார்கெட் பண்ணி அட்டம் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆப் மூலியமா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நிறைய அதுக்கு ஏற்ற வொக்காபுலரி பேஸ்ட் சப்போர்ட்டுமே அந்த ஆப்ல இருக்கு, ரைட்? இது இல்லாம all instructions or information with respect to bank examinations, upcoming examinations இருக்கட்டும், பேப்பர் பேட்டர்ன், அப்கமிங் பேட்டர்ன், ஆர்டிலிட்டி, ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன், என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பப்ளிக்லி அவைலபிளா இருக்கோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ற மாதிரி ஆப்ல இருக்கு. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு லாகின் அண்ட் செக் அவுட், ரைட்? இது இல்லாம பாத்தீங்கன்னா டெலகிராம், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மூணுத்துலையுமே வந்து we give additional resources for practice, right? ஸோ கீழே காட்டியிருக்க கியூஆர் கோட் மூலயமா ஸ்கேன் பண்ணி டெலகிராம் சேனலோ இல்லாட்டி யூடியூப் சேனலோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபாலோ பண்ணுங்க. அதில் நாங்கள் டெய்லி கொடுக்குற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வீடியோஸாக இருக்கட்டும், அதெல்லாமே உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.